ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் என்று வாழ்வியல் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு பதிவு காணொலிக்கு செல்வோம். நண்பர்களே, வியாதியும் விபத்தும் விளைவும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை பார்ப்போம். மானுட வாழ்வு மகிழ்ச்சிக்குரியதாக, மகத்துவம் மிகுந்ததாக, மந்திர மாளிகையாக, சுந்தர சோலையாக, சூழும் சுகம் நலம் தொடர்ந்து வரும் வேண்டுமென விரும்புகிறோம். ஆனால் நம்மில் பலர் வாழ்வு பள்ளம் படுகொலி பாதாள கிணறுகளாய், பாலடைந்த மாளிகையாய், பரிதாபத்தின் பகடைக்காய்களாய் ஆகின்றன. இன்னும் சிலர் அங்கங்கள் பங்கமாகி அனைவரினென்று மாறுபட்டு அவல நிலை உடலோடு ஆசைகளை புதைத்துவிட்டு வாடி வதங்கும் வளமற்ற வாழ்வை ஏற்கின்றனர். மற்றும் பலர் மண்பதையில் இருந்தே மருந்தே விருந்தாக மாத்திரையை மனித யாத்திரைக்கு துணையாக ஊசியின் நேசர்களாய் உயிர் வாழ்ந்து வருகின்றனர். எங்கோ ஒரு சிலர் இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எண்ணற்ற பாவங்களை ஏராளமாக செய்துவிட்டு மாற்றாரின் கைவாளால் மரணத்தை ஏற்கின்றனர். இத்தனை இடர்பாடுகளுக்கும் நாமும் எடுக்கின்ற பலவித ஜென்மங்களில் இனிதாக சேர்த்து கொண்ட இனிய அல்லது இன்னாத செல்வங்களாகும். இதைத்தான் பட்டினத்தார் பற்றி திரியும் இருவகை பாவ புண்ணியங்கள் என்கிறார். இனி இதற்கான காரணங்கள் கணித ஜோதிடம் காட்டும் நெறிகளை பற்றி பார்ப்போம். கருணை கடலாம் கடகராசியும் அதன் ஆட்சிக்குரிய சந்திரனும் உடல் நலத்திற்கு உற்ற துணையாவார்கள். ஆம், கடகத்தின் தீயோர் நிற்க ஜாதக தேராத உடம்பை பெற்றே ஆக வேண்டும். அவ்வாறு சந்திரனோடு தீயோர் சேர்வதும் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் பாபக்கிரகங்கள் படர்ந்து இருப்பதும் ஆகாது. இவை மட்டும் அன்று சந்திர கேந்திரங்களில் தீயோர் திரண்டிருப்பதும் தீதே ஆகும். ஜாதகம் தேராத உடம்பு பெற இதுவே முதற் காரணமாக அமைகிறது. இனி பிணியை குறிக்கும் சனியின் தொடர்பையும் சந்திரன் ஏற்றிவிடில் சந்தேகமே இல்லை, உடல் நலம் கெட்டுவிடும். சிலர் கேட்கலாம், சனி சந்திரன் யோகம் என்பது பொய்யா என்று. இல்லை, பொய்யல்ல, மெய்தான். சுபிட்சம் பெறும் சுகம் கெடுதல் வேறு என்று புரிந்து கொள்ளுதல் வேண்டும். எனவே உடல் ஆரோக்கியத்திற்கு கடகமும் சந்திரனும் ஜாதகனின் லக்னம் எவ்வகை இடர்பாடுகளை தருகிறது? அது ஒன்றும் புதிதல்ல. உடலுக்கு உரியவர் அம்புலி, உற்ற குருதிக்கு உடையவர் வெம்புலியாகிய சீத்தமிக செவ்வாய், பிணிக்கு உரிய சனி, பேரள விபத்திற்கு உரிய ராகு, இம்மூவரை வட்டமிட்டு வையத்து மாந்தற்கு தீவனைகள் அலையாய் தொல்லைகளை அடுக்கடுக்காய் விபத்துகளை அள்ளித்தரும் துலாத்தில் சந்திரன் சனியோடு சேர பிணியையும், மகரத்தில் சந்திரன் செவ்வாயோடு சேர விபத்தையும் தந்தே தேரும். வளைந்து நெளிந்து சென்று வம்பையும் விபத்தையும் வாங்கி வரும் வேளையை ராகு இவர்களோடு சேர்ந்து செய்யும். ஆக சனி செவ்வாய் ராகு இவர்களே இன்னல் செய்யும் எதிரணி கிரகங்கள். இவர்கள் பிற கிரகங்கள் யாவும் இன்னல் தருவதற்கு எழுந்து வர மாட்டார்களா? ஏனெனில் அவர்கள் தன்மையை பொறுத்து வரும் தீங்கிற்கு வழிகாட்டுவார்கள். வாகன விபத்தா, எதிரணியோடு சுக்கிரன் சூழ்ந்திடுவார், எலும்பு முறிவா, சூரியன் சேர்ந்து பெறுவார், சிலைத்தும ரோகமா, குரு சேர்ந்து கொள்வார், பேய் பிசாசு தொல்லையா, கேது பெரும்பங்கு வைப்பார். இப்படி நோய்க்கு தக்கவாறும் விபத்துக்கு தக்கவாறும் விரை செலவுகளுக்கு ஏற்றவாறும் ஒவ்வொரு கிரகமும் தொடர்பு கொள்ளும். எனினும் தீங்குகளையும் சந்திரனும் சனி செவ்வாய் ராகு இவர்களே சீர்தூக்கி பாக்கி சிரம் தூக்கி முன் நிற்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போதே பிணமாகும் பெற்றோர்களை காண்கிறோம். கால் தடிக்கு விடும் காலனுக்கு பலியாகும் கணவான்களையும் காண்கிறோம். ஆயுள் முடியும் போது அவஸ்தைப்படாமல் அழுங்காமல் குலுங்காமல் அண்டி நிற்போர் அனைவரும் அறிவுரைகள் பல கூறிவிட்டு அணுப்பொழுதில் பிணமாகும் அதிர்ஷ்டசாலிகளையும் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறப்புகள்
எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. முன் ஜென்மங்களில் முனிவை அகற்றி இனிமை பல புரிந்து இப்பிறவிக்கு வந்தவர்களுக்கு இது சாத்தியமாகும். இவை ஜென்ம முக்கியத்துவம் என்று சீராட்டி பாராட்டி பாரினில் பேசப்படுகிறது. மரண அவஸ்தை என்பது சாதாரணமல்ல. 1000 தேள்கள் ஒரு சேர கொட்டினாலும் உபத்திரங்களை தரக்கூடியது. இந்த நிலையே என்னதில் என்னவாகும். முன்பு கூறிய இம்சையற்ற இறப்பு இல்லாததில் இனியவரும் பிறவற்றை இனிதே காண்போம். இம்சை இல்லா இறப்பினை பெறுவதற்கு 8ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், சுபச்சந்திரன், புதன் நோய்வற்று அமர வேண்டும் அல்லது தொய்வற்று அமைய வேண்டும். தீய கிரகங்களின் பார்வையோ இறப்போ 8ஆம் இடத்திற்கு பெறுதல் கூடாது. 8ஆம் இட அதிபதி பலமுற்று சுபர் பார்வை பெற வேண்டும். இவ்வமைப்பின் பெற புண்ணியங்கள் பல செய்திருக்க வேண்டும். ஒரு சிலர் மண்டையை போடும் முன் மகத்தான பாதிப்புகளை சந்தித்து கொடுமைகளோடு கொடுமையாகவும் அனுபவித்து மரணப்படுக்கையில் மாதக்கணக்காய் மனம் நொந்து மக்களும் மற்றவர்களும் மகிழ்ச்சி இழந்து மனம் கசந்து பாசம் மறந்து நேசம் அருந்து விரைவில் போய் சேராமல் வேதனைகளை தருகின்றானே என்று வெளியிலும் சொல்ல முடியாமல் மனதால் நொடிந்து இறந்தவுடன் இதுவரை பட்ட துன்பம் ஓய்ந்து மகிழ்ந்து மயானம் வரை எடுத்துச் சொல்லும் அளவிற்கு மரணப்படுக்கையை நீண்டு விடுகின்ற நிலையைத்தான் இன்னாததற்கும் இன்னாதது என இயம்புகிறோம். இதைத்தான் பாவ கர்மம் என்று பகருகின்றது சாஸ்திரம். வேறு சிலர் பெணா தெரிந்த நாள் முதல் எண்ணத்தால் சொல்லால் இசைவற்ற செயல்களால் எவருக்கும் தீங்கிழைத்து மாற்றாரின் கைவாளால் மரணத்தை ஏற்கின்றனர். இவர்கள் நீதியற்ற ஆசைகளையும் நேர்மையற்ற செயல்களையும் நெஞ்சத்தில் தாங்கியவர்கள். இவர்களை நினைத்தாலே நெஞ்சம் பரிவரைக்கும், நேர்மையை கைகுட்டி சிரிக்கும். எல்லா லக்கண ராசிகரும் இவ்வித இன்னல்களும் இடைஞ்சல்களும் ஏற்றவராய் ஆகிவிடுகின்றனர். என்றாலும் உபயலக்கணங்களால் மேனம், மிதுனம், கன்னி, தனுசு ஆகிய ராசியினரை அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். ஏனெனில் இவர்கள்தான் அதிக பலம் வாய்ந்த தன்மைகளை பெறுகின்றனர். ஆனால் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இன்னல் தரும் கிரகங்கள் எதிரில்லா பலம் அடையும் பாக்கியத்தை பெறுகிறது. இது வேறு இன்னல்களுக்கு பல முதற் காரணமாகும். மீனத்துக்கு 8ஆம் இடத்துக்குரிய சனி உச்சமாகிறார். 12ஆம் இடத்துக்குரிய சனி 8இல் உச்சமாகிறார். மிதுனத்துக்கு உரிய 8ஆம் இடத்தில் மகரம் செவ்வாய் செழிப்படைகிறார். கன்னிக்கு சூரியனும் தனுசுக்கு குருவும் 8இல் பலமடைகின்றனர். ஆக இவற்றில் தனுசு தவிர மற்ற லக்கணத்துக்காரர்கள் 7ஆம் இடத்துக்குரியவர்கள் பலமடைகிறார்கள். கொடூர கிரகங்கள் அவர்கள். அதனாலேயே உபயராசினர் உபத்திரங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். உபயராசிகளில் லக்கணம் அமைந்து சனி செவ்வாய் சேர்ந்து அமைந்திட சந்திரனும் சக்தியற்று போய்விட சஞ்சலம் வாழ்விலே சஞ்சரிக்க வைத்துவிடும். மேலும் உபயராசினருக்கு கேந்திரத்தில் தீய கிரகங்கள் திடமாக பலம் பெறுவதும் 8ஆம் இடத்தில் கட்டமிடுவதும் இறுதி நோயும் நியாயமற்ற இறப்பும் ஏகப்பட்ட தொல்லைகளுக்கு ஜாதகரை இலக்காக்கி விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஜாதகருக்கு லக்னத்திற்கோ அல்லது 8ஆம் இடத்திற்கோ 8ஆம் இடமும் கூட லக்னத்துக்கு கிரகங்களோ குருவின் பார்வையோ சேர்க்கையோ கிடைக்கமாயும் ஓரளவு இன்னலிலிருந்து விடுபட ஏதுவாக அமைகிறது. எனினும் தொல்லைகள் வராது போகாது. ஆக ஒரு ஜாதகர் நோய் நொடிகளில் அகப்படாமலும் விபத்துக்களிலிருந்து விலகி எதிரிகளினுடைய இன்னலுக்கு இரையாகாது இருக்க கீழ்கண்ட கிரக அமைப்புகள் லக்னத்தில் பாவிகள் தனித்தோ கூட்டமிட்டோ இருப்பது, சந்திரன் சனி இவர்களோடு செவ்வாய் லக்கினத்திலோ அல்லது பிற லக்கினங்களிலோ பார்வையற்று சேர்ந்திருப்பது, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் அத்தோடு லக்கினத்துக்கு முன்னும் பின்னும் பாவிகள் வட்டமிடுவது, லக்கினத்துக்கு சந்திர கேந்திரங்களில் பாவக்கிரகங்கள் பலம் பெறுவது, லக்கணத்திற்கோ சந்திரனுக்கோ 8ஆம் இடத்தில் கெட்ட கிரகங்கள் ஒட்டி இருப்பது. இந்நிலைக்கு ஒரு ஜாதகம் ஆட்படாமல் இருப்பின் அந்த ஜாதகம் உயர்வான பலன்களை பெற தடையில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எத்தனை இன்னல்கள் அமைப்புகள் இருந்த போதிலும் ஜாதகத்தில் இருப்பினும் குருவின் பார்வை மின்னல் போல் தாக்கி தீமையை தீர்த்து விடலாகும். எனவே குருவின் திருவருள் பெறவோ நமது உரைப்புடன் உயர் வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்க வேண்டும். வாடிய பயிரை கண்டதும் என் மனம் வாடுகின்றதே என்று வேதனையை வெளிப்படுத்திய வள்ளலாரின் ஜீவகாருண்ய நெறியை நாம் கடைபிடித்தால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து கண்டிப்பாக விலக
அந்த ஜீவகாருண்ய நிலை உங்களை நல்ல பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதில் மாற்று கருத்துமில்லை. அதே சமயத்தில் கூடுமான வரையில் தான தர்மங்கள் செய்வதும் அதே சமயத்தில் உயிர்கள் மீது இறக்கப்படுவதும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மீறி உங்களுக்கு புண்ணியம் சேரும். புண்ணியம் சேரும் பொழுது விபத்து இல்லாமல் போகும், நோய் நொடிகளினுடைய பாதிப்பு குறையும், அந்திம காலம் அழகாக அமையும் என்பதை கூறி மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.